Hi guys, welcome to our channel. Hi friends, channel first time வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தக் லைஃப் மூவியோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்தது இந்த 2025 இந்த படத்துக்கு. எதனால அப்படின்னா இந்த படத்துல வந்துட்டு மல்டிபிள் காஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா வந்துட்டு நம்ம சிம்பு வந்துட்டு வில்லன் ரோல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ட்ரைலர் பார்த்தா தான் தெரியும். மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆகி அதுவும் பயங்கர வைபா இருந்தது. அதனால பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து நாயகன் 2ன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த வீடியோவே நான் லேட்டாக பண்றேன். ஏன்னா நேற்று வந்த ட்ரைலர் இது மழை ரீசன்னால என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால இப்போ பண்றோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது இல்லை. ஏன்னா நான் எந்த ஒரு கிளிப்ஸுமே பார்க்கல, ஸ்கிப் பண்ணிட்டேன் வந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போயிட்டு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பண்ணலாம். சிம்புவா? இது black dress. அந்த இதுக்கு போடுவாங்களே, இது நாயகம் படம். கரெக்டா நாயகன் படம் எப்படி இருந்ததோ அதே சேம் அந்த இடமே அதே கேட்டது. படமே பார்க்கல. என்ன பயங்கர லுக்குள்ள இருக்காரு. அவங்க வளர்த்த பையனா இருக்கு. முக்கியமான கேரக்டர் தான். நான் வில்லன் ரோல் இல்லை. திரிஷா என்னது எனக்கு தெரியல. ஐஸ்வர்யா லட்சுமிலாம் நடிச்சிருக்காப்ல. மலையாள ஆக்டர். அவருக்கு மெயின் ரோல் கும்பலையே. அவரோட இடத்த அவங்க வளர்த்தவங்க இவங்க 2 பேருக்குள்ளேயே இல்ல கமலே டபுள் ஆக்ஷன் ஆகும். டபுள் ஆக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஜூன் 5. ஸோ ட்ரைலர் பார்க்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டோட்டலாக வந்துட்டு நம்ம கமல், சிம்பு, ஸோ இவங்க 2 பேருக்குமான அந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களே வந்துட்டு இந்த நாயகன் படம் எப்படி இருந்தது, நாயகனோட 2வா தான் இதை வந்துட்டு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே இடம், அப்புறம் அவர் அந்த படத்தில் எப்படி லுக் இருந்ததோ அதே மாதிரி ஒரு சீனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிம்பு வந்துட்டு எதனால் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுறாரு, அவரோட இடத்துக்கு எதுக்கு வந்து ஆசைப்படுறாரு அப்படின்றதும் தெரியல. எஸ், அதெல்லாம் மூவி வந்தால் தான் தெரியும். ஆனால் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ அங்கங்கே ஒரு ஃபீல் குட்டாக கொடுத்துருக்காரு, இன்னொரு இடத்துல அப்படியே மாசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்க்கறதுக்கு. ஸோ உங்களுக்கு ட்ரைலர் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ படம் வந்துட்டு ஜூன் 5 வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. இன்னும் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அசோக் செல்வன், அப்புறமா துல்கர் சல்மான்லாம் இருந்தாங்க. ஸோ அவரும் இல்லை. அப்புறமா வந்துட்டு கௌதம் கார்த்திக், ஸோ அவரும் சரியெல்லாம் இல்லை, கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஸோ இந்த படத்தில் அது இல்லாமல் நிறைய பேர் உள்ள வந்து வெளியே போனவங்களும் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரோ இருக்காங்க. அதனால குழப்பமாக தான் இருக்கு. படம் வந்தால் தான் தெரியும் எந்தெந்த காஸ்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பட் ட்ரைலர் பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு தரமாக இருக்கு. மணிரத்னம் அவருடைய சம்பவம் பண்ணியிருக்காரு. நாயகன் படம் மாதிரி இதுவும் ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த தக் லைஃப் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ட்ரைலர் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.